Welcome back to my channel. இன்னைக்கு தேதி 6th May 2024. இப்போ கரண்ட் டைம் 10:46 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 49,136. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 49,251. support 49,063. இப்போ in between support and resistance உள்ள ரன் ஆகிட்டு இருக்கேன் 49,146ல். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் கேப் அப் ஓப்பனிங்க பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் ரெட்டு கொடுத்தது பிலோ த சப்போர்ட்டு. நான் வந்து இதை பேஸ் பண்ணி புட் சைடு என்ட்ரி கொடுத்துருந்தேன். பட் புட் சைடு என்ட்ரி கொடுத்ததில் எகெயின் இங்கே அபோவ் த சப்போர்ட் போனனால எனக்கு வந்து லாஸ் புக் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. புட் சைடு 49,000 புட்டில். தென் எகெயின் இதை பேஸ் பண்ணி இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை அபோவ் த சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதை பேஸ் பண்ணி நான் கால் சைடு என்ட்ரி ஆகிருக்கேன். அதோட பொசிஷன் என்னன்னு பார்க்கலாம். நான் மார்னிங் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேடு 49,000 கால் அண்ட் புட்டு. அதோட ஓவரால் பொசிஷன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. 13,200 ரேஞ்சில் இருக்குது. மார்னிங் நான் எடுத்த புட்டு தான் எனக்கு வந்து 14,150 லாஸில் போச்சு. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து எனக்கு லாஸ் கொடுத்தது. புட் சைடு நான் என்ட்ரி ஆகிருக்கும்போது இந்த கேண்டில் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து கேண்டில் தான். தென் எகெயின் டவுன்ஃபால் வந்துட்டு இந்த கேண்டில் எகெயின் அபவ் த சப்போர்ட் ஃபார்மேஷன் கொடுத்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்தனால இப்போ கால் சைடு என்ட்ரி ஆகிருக்கேன். $49,000 கால். இப்போ டைம் 12:35. மார்க்கெட் பிலோ த சப்போர்ட் லைனு. இப்போ கரண்ட் ரன்னிங் 48,958. இதெல்லாம் நம்ம கால் என்ட்ரி கொடுத்தது. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா பிலோ சப்போர்ட் வந்துருச்சு. நமக்கு லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. லாஸ் பார்த்திங்கன்னா 25,300 ரேஞ்சில் இருக்குது. நீ ஃபர்தர் நமக்கு சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி இன் பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே போனால் தான் லிட்டில் பிட்டு லாஸ் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பாசிட்டிவ் 40 பாயிண்ட்ஸில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டியோட பொசிஷனு. கரண்ட் டைம் 1:10. இப்போ மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா பிலோ த சப்போர்ட் பிரேக் பண்ணி கீழே டவுன்ஃபால் ஆகி இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. பிலோ த சப்போர்ட்டு 48,917 ரேஞ்சு. நம்ம ஹோல்டு பண்ண கால் பொசிஷனும் லாஸ் கொடுத்துருச்சு. நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அதோட எக்ஸிட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 310 ருபீஸுக்கு எக்ஸிட் ஆனேன். பை ப்ரைஸ் 487. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கால் ஸ்ட்ரைக்கும் புட் ஸ்ட்ரைக்குமே லாஸ் கொடுத்தனால நான் லாஸ் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸு எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டட் ஆர்டரு 10 காட்டுது. இதில் ரிஜெக்டட் ஆர்டர் கொஞ்சம் இருக்குது. நம்ம ஆர்டர் ரிஜெக்டட் ட்ரேடும் பண்ணியிருக்கு. இப்போ டோட்டலாக நான் பண்ணியிருக்க ஓவரால் ட்ரேடு இப்போ டோட்டல் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் பார்த்திங்கன்னா 10 காட்டுது. ஆனால் நம்பர் ஆஃப் ட்ரேடு பண்ணியிருக்கிறது வந்து டோட்டல் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் நம்பர் வந்து 4 தான். 4 நம்பர்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்குது. எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் டோட்டல் பார்த்திங்கன்னா 4 தான் பண்ணியிருக்கோம். மற்ற ஆர்டர் எல்லாமே ரிஜெக்டடு. கம்ப்ளீட்டட் ஆர்டர் பார்த்திங்கன்னா 1 2 இது கால் புட் ஆப்ஷனில் பை பண்ணது. இது வந்து கால் ஆப்ஷனு
மற்றதெல்லாம் ரிஜெக்டட் அண்ட் கேன்சல் ஆர்டர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா 4 தான் வருது, ரிஜெக்டட்லாம் போக. ஸோ இதை புக் பண்ண லாஸ் 30,114.75 எதனால் லாஸ் வந்ததுன்னா, பிரேக் அவுட் கொடுத்து எகெயின் மார்க்கெட் வந்து நம்ம புட் சைடு இருக்கும்போது சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. தென் எகெயின் நம்ம கால் சைடு இருக்கும்போது சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. ஸோ இதனால் லாஸ் வந்தனால புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. நம்ம பண்ணுற இந்த லாஸ்லாம் பார்த்திங்கன்னா எர்லியர் பண்ண ப்ராஃபிட்டில் இருந்து தான் நம்ம லாஸ் பண்ணிகிட்ருக்குது. நம்மளோட ஓவரால் இன்டென்ஷன் வந்து லாங் டியூரேஷனில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வரலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது எல்லாம் ப்ராஃபிட் ஜோனில் இருந்து தான், நம்ம பண்ண ப்ராஃபிட்டில் இருந்து தான் லாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.